Good afternoon to all. Today we are going to see Geography question paper analysis part 1. So generally speaking, geography fluctuating, sometimes many questions asked for prelims, sometimes less question only, but it is a static area for preliminary exam preparation. So பார்த்தீங்கன்னா தெரியும் 2018, 19, 20, 21 அனலைசிஸ் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஜியாகிரபி நிறைய வரும், அதர்வைஸ் கம்மியா வரும். பட் எனி ஹேவ் ஜியாகிரபிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நவ் வி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், with reference to the Indus river system, of the following 4 rivers, 3 of them pour into one of them, which join the Indus direct. Among the following, which one is such river that joins the Indus directly? அதாவது இண்டஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரிபியூட்ரியில மொத்தம் 4 ட்ரிபியூட்ரியில எது வந்து டைரக்டா இண்டஸ்ல ஜாயின் பண்ணுது? இந்த இப்போ ஆப்ஷன் ஏ பி சி டி இருக்கு இல்லைங்களா, இதுல which one directly join to Indus, rest of the 3 join to that secondary part அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இப்ப ஏன் வந்திருக்கு அப்படின்னா, why this question? Indus water treaty has been in news recently. Apart from this, river and tributaryங்கிறது ஒரு important static topic. So இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். So actually பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சட்லஜ். அதாவது சட்லஜ் வந்து சட்லஜ்ல சினாப், ஜீலம், ராவி மூணுமே சட்லஜ்ல கலக்கும். சட்லஜ் இன்டர்ன் டைரக்டா இண்டஸ்ல ட்ரைன் ஆகும். So which of the river systemல எந்த ரிவர் ஜாயின் தி இண்டஸ் டைரக்ட்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சினாப், பி ஜீலம், சி ராவி, டி சட்லஜ். ஆன்சர் இஸ் சட்லஜ். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இண்டஸ் ரிவர் சிஸ்டம், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா அண்ட் நம்ம சதர்ன் இந்தியால காவேரி. ஸோ இது எல்லா ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவர், அதோட ட்ரிபியூட்ரி எங்க ட்ரைனேஜ் ஆகுது, இது நேஷனல் லெவல்லையும் பாருங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல முக்கியமான ரிவர் எங்க ட்ரைனேஜ் ஆகுது, எகெயின் முக்கியமான ரிவர் எந்த கண்ட்ரிஸ்க்கு இடையில போகுது. ஸோ இதுவுமே நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அடிக்கடி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சினாப் ரிஜி வந்து சட்லஜ்ல ஜாயின் பண்ணது, ஜீலம் வந்து சினாப்ல ஜாயின் பண்ணுது, ராவி வந்து சினாப்ல ஜாயின் பண்ணுது. ஆக்சுவலி ராவி ஜீலம் வந்து சினாப்ல ஜாயின் பண்ணுது, இந்த சிமம் இன்டர்ன் சட்லஜ்ல ஜாயின் பண்ணுது. இப்போ சட்லஜ்ல பாத்தீங்கன்னா ராவி, ஜீலம், சினாப் மூணுமே இருக்கு. இந்த மூணும் வித் சட்லஜும் டைரக்டா இண்டஸ்ல போகுது. சட்லஜ் வந்து receive collective drainage of Ravi, Chenab and Jhelum. It joined the Indus few kilometers above Mithankot. Pakistan உள்ள மித்தான்கோட்ல ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப பாருங்க, முன்னாடி வந்து ஒரு நார்த்ல உள்ள ரிவர் கேட்டிருந்தாங்க, இப்ப சதர்ன்ல ரிவர். இன்னொரு கொஸ்டின் இதே இயர்ல என்னன்னா இன்டர்நேஷனல் ரிவர் வரும், பின்னாடி வரும் பாருங்க. So that's why what I'm saying is river tributary பாருங்க எங்க ஆரிஜின் ஆகுது, எங்க ஜாயின் ஆகுது, ஜாயின் பண்ற இடத்துல ஏதாவது இருக்கா. ஸோ இந்த மாதிரி பாருங்க ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபுல்லா படிங்க, கொஸ்டின் ஸ்டாட்டிக் ஏரியால வரும். செகண்ட் ஒன், கன்சிடர் தி ஃபாலோயிங் ரிவர். ஒன் மோர் திங், அதே மாதிரி நேஷனல் பார்க்கு, வெட்லாண்டு, பயோஸ்பியர் ரிசர்வ் இது பக்கத்துல ரிவர் ஓடினா கூட கேட்கறாங்க என்விரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ். 1 பிரஹாமணி, 2 நகல்வாலி, 3 சுபர்ணரேகா, 4 வம்சதாரா. Which are the following raised from Eastern Ghats? So நான் முன்னாடி சொன்ன மாதிரி
ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இங்க என்ன ரிவர் ஒரிஜின் ஆகுது அந்த மாதிரி கொஸ்டினும் நமக்கு கேக்குறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன் ஒன் மோர் திங், இது ஏன் why this கொஸ்டின்னா வம்சத்தாரா வாட்டர் ட்ரிபியூனல் டிஸ்பியூட் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. இது இல்லாம சைக்ளோன் குலாப், இந்த சைக்ளோன் குலாப் வந்து மையல் கொண்டது பாத்தீங்கன்னா வம்சதாராவும் நாகல்வள்ளி கிட்டையும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நியூஸ்ல அடிபட்டிருக்கு இந்த இடம்லாம். தட்ஸ் வை நமக்கு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுட்டாங்க. கரண்ட் வித் ஸ்டாட்டிக் கன்வென்ஷனல் போர்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2 and 4. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிராமணி, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரைசஸ் நியர் நாகரி வில்லேஜ் ஜார்க்கண்ட், ஈஸ்டர்ன் காட் கிடையாது. இந்த பிராமணிக்கு இன்னொரு பேர் வந்து சவுத் கோயல், நோன் அஸ் சவுத் கோயல். அண்ட் அதே மாதிரி சுபர்ணநேக்கம் பாத்தீங்கன்னா சோட்டநாக்பூர் பிளாட்டியூல முக்கியமான ஒரு ரிவர். எகைன் இதுவுமே வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ஆரிஜின் ஆகல. ஆக்சுவலி ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ஆரிஜின் ஆகுது வந்து நாகவல்லியும் வம்சதாராவும். So statement 2 is correct. Nagavalli river originated in eastern Ghats near Lagbahal, located at Kalahari district la irukku Odisha. The Nagavalli river க்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா லங்குலியா. அதே மாதிரி வம்சதாராவும் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஒரிஜின் ஆகுது ஒரிசா கிட்ட. இது ஆக்சுவலா வந்து என்டர் ஆகுது பாத்தீங்கன்னா ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல and drain into finally falls into Bay of Bengal. So continuous ரெண்டு கொஸ்டின் river. இப்ப நீங்க drainage சிஸ்டத்தை கிளியரா பாருங்க. இதெல்லாம் 2021 கொஸ்டின்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல இருந்து. ஸோ நீங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் எகெயின் இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா அண்ட் அவர் காவேரி சிஸ்டம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் மெயின் பிசியோகிராபி ஃபியூச்சர் ஹிமாலயாஸ், தட் இஸ் இண்டஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இன் அடிஷன் கீ பாயிண்ட்ஸ் பிராமணியை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா வந்து ஒடிசால ஒரு மேஜர் சீசனல் ரிவர். சீசனல் ரிவர்னாலே நமக்கு வந்து சாரோ ஆஃப் த ரிவர் மாதிரி தான். அது அப்பப்போ அதோடைய போக்க மாத்திக்கும். ஸோ ஃப்ளட் வரலாம். ஸோ இட்ஸ் லைக் நம்ம கோசி எப்படி நமக்கு வந்து ஒடிசாவுடைய துயரம், பீகாரோட துயரம் சொல்றோமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒடிசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சீசனல் ரிவர் வந்து பிராமணி. அண்ட் ரூர்கேரளா கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரூர்கேரளா நமக்கு அயர்ன் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஜெர்மன் அப்போ வந்து ஜெர்மனுடைய with the aid of German, we built one iron steel industry near Rourkela, and it is an important area for mining. We already know that. And together with Baitarani, Brahmani Baitarani பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய டெல்டாவை ஃபார்ம் பண்ணுது. எங்கன்னா தம்மால பே ஆஃப் பெங்கால கலக்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் அந்த நாகவல்லி ரிவர் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த நாகவல்லி ரிவருக்கு தான் இன்னொரு பேர் லங்குலியான்னு பார்த்தோம். இதுவுமே ஒடிசா, ஆந்திரா ரெண்டு இடத்துலயுமே வந்து ட்ரெயின் ஆகுது. ஆக்சுவலி பாயுது. சுபர்ணேகா பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ராஞ்சி பிளாட்டியோட முக்கியமான ஒரு ரிவர். அண்ட் ரெண்டு ஸ்ட்ரீட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசால பாயுது. அண்ட் பே ஆஃப் பெங்கால் ட்ரெயின் ஆகுது. அண்ட் வம்சதர கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. இது ஒரு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். எகெயின் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், அது எங்க ட்ரெயின் ஆகுது, எது ட்ரெயின் ஆகும், இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ ஆரிஜினேட்டட் ஒடிசால, தட் இஸ் காலஹண்டியில ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் ஒடிசா அண்ட் ஆந்திரா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே போது ஃபைனலா பே ஆஃப் பெங்கால் ட்ரெயின் ஆகுது. ஸோ ரிவரை பாருங்க ட்ரைனேஜ். Third one, consider the following statement which are correct. 1. The Global Ocean Commission grant license for seabed exploration and mining in international water. 1. Option 2. India has received license for this exploration, seabed mineral exploration in international water. Option 3. Rare earth minerals present on the sea floor in international water. So obviously நம்ம பார்த்தோன்னே இது 1, 2, 3ன்னு சொல்லிடுவோம். இதுதான் யூபிஎஸ்சி கொஸ்டின். தட்ஸ் இந்த ஒரு பொடி, இந்த ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் நம்ம கொடுக்குது. பிகாஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலா ப்ரிப்பரேஷன் இருக்கும்போதே தெரியும் நம்ம ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கிட்டோம் சீபெட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன்ல. இன்ஃபேக்ட் வி ஆர் பயனியர். ஏன்னா நம்ம வந்து சீபெட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு.
ஸோ அந்த மினரல்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம லைசன்ஸும் வாங்கிட்டோம். ஏன் அதை செய்யறோம்னா ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு 2 and 3 ரைட். இப்போ 1ங்கிறது பியூர் ஃபேக்ட். ஆக்சுவலா குளோபல் ஓஷன் கமிஷன் இந்த லைசன்ஸை கொடுக்கல, இன்டர்நேஷனல் சீ பிட் அத்தாரிட்டி தர்றாங்க. ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 and 3, தட் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, இந்தியாஸுடைய டீப் ஓஷன் மிஷன் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ கரெக்டா கேட்டுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த லைக் ஆர்டிக், அண்டார்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன், மரைன் எக்ஸ்ப்ளோரேஷன், சீபெட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், இதெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு. ஸோ இதை பத்தியும் கேட்குறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி, it grants only license for seabed exploration and mining in international. Global Ocean Commission வேலை என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் உடைய லைக் அதுக்கப்புறம் உள்ள ஜோன் ரெகுலேட் பண்றது மட்டும் தான் இதோட வேலை. So statement 1 is incorrect because ISA only taking care of this kind of assessment, and it assesses environmental impact assessment, so by supervise mining activities. So India is the first country that is pioneer investor. To the 1980s only வாங்கிடுச்சு. வாங்கிட்டோம் நம்ம 1.5 lakh square kilometerக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் யார் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் polymetallic nodules from seabed in the central Indian Ocean been extended by another 5 years. The right over this kind of kilometer வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரீசன் எதுக்காகனா அங்க வந்து rare earth mineral இருக்கு. So the reason, the sea floor of various ocean boast one of the world largest untapped, இது வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிற rare earth metals. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் வாஸ்ட் ரிசர்வ் ஆஃப் ரேர் எர்த் ரிசர்வ் இன் ஜப்பான் சைட் ஆஃப் பசிபிக் ஓஷன்ல பார்த்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. குளோபல் எக்கனாமிக் கமிஷன்ங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் 2013-16 அது ஆக்சுவலி என்ன பண்ணுச்சுன்னா அவேர்னஸ், இட் ரைஸ் அவேர்னஸ், promote action to address the degradation of sea and restoration of its health. இது ஓரியன்ட் தான் பார்த்துட்டாங்க, தவிர்த்து மைனிங்க்கும் இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ சியோடைய மரைன் ஹெல்த் ஓரியன்டா கான்சன்ட்ரேட் பண்றது மட்டும்தான் இதோடைய குளோபல் ஓஷன் கமிஷனுடைய வேலை. எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தீங்கன்னா இட் ஃபோக்கஸ் ஆன் ஹை சி, that is the area lie beyond exclusive economic zone of individual state. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே EEZ இருக்கும், செஸ் மாதிரி EEZ இருக்கும் நமக்கு. செஸ் ஃபார் எக்கனாமிக், இது வந்து என்வரான்மெண்ட். ஸோ இந்த பியாண்ட் EEZ ஜோனுக்குள்ள அதுக்கப்புறம் உள்ள இடங்களோட டிஸ்பியூட் எல்லாம் இது பார்த்துக்குது. வேற ஐஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா, ஐஎஸ்சி's mandate ensure effective protection of marine environment from harmful effect. For example வந்து நீங்க வந்து seabed related activitiesல வந்து if we didn't regulate means it create undesirable effect. So UN clause மூலமா ISA இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. States parties to United Nations clause organize and control all mineral resource related activity through ISA. So obviously statement 1 correct கிடையாது, 2 and 3 right. இதுல polymetallic nodules எல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. That is the Minister of Earth Science is carrying out exploration activity for PMN in Central Indian Ocean Basin and for polymetallic sulfide in part of ridges. India was the first country முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். Again exclusive economic zone, seabed exploration, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து ஈவன் கரண்ட் அஃபேர்லயே வராம இருந்தா கூட அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு ரெகுலராகவே கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது பேசிக் ஸ்டாட்டிக் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் கான்செப்ட். ஏன் கொஸ்டின் வந்திருக்குன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் கான்செப்ட். ஸோ கிளைமேட் எப்போதுமே பாருங்க ஒரு கொஸ்டின் வரும் நமக்கு. கன்சிடர்
In fact, இது already கேட்ட question தான். Consider the following statement. In the tropical zone, the western section of oceans are warmer than eastern section because of trade wind. 1. In temperate zone, westerlies makes the eastern section of ocean warmer than western section. So obviously பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம். Both are right. ஒரு படம் இருக்கும். I will show you. Miss that figure. Okay. So why this question? Important static concept. So we know that statement 1 right. Warmer water transported westward in the ocean by trade wind, northeast trade wind in the northern hemisphere of tropical zone. கீழே படத்துல உள்ள மாதிரி படம் I will show you. So tropical zoneல western section of இடம் எப்போதுமே வார்மர் தான் இருக்கும். ஏன்னா நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு அந்த வார்ம் கரண்ட்டை எடுத்துட்டு வருது. ஸோ ஒன்னு ரைட்டு. அதே மாதிரி வெஸ்டர்லிஸ் வந்து plays an important role in carrying the warm equatorial water and wind to the western coast of continent. So in temperate zone, westerlies make the eastern section of ocean warmer than western section. So statement 2 also right. So generally speaking, trade wind generate the equatorial current which pushes eastern section water in the western section. So statement 1 again right. Warm water come in contact with westerlies, they are moved into eastern part. So temperate zone westerlies make the eastern section more warmer than western section. So obviously both sentence on the correct. So this is the static point. I missed the figure, I will show later. Then இது actually கொஞ்சம் tricky. Pure fact இது கொஞ்சம் நம்ம ஆன்சர் பண்றதே கொஞ்சம் டவுட் தான். So with reference to ocean mean temperature OMT, which of the following statement correct? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. OMT is measured up to depth of 26 degrees Celsius isotherm. Isothermனா தெரியும் உங்களுக்கு, equal temperature இருக்கு, which is 129 meter in the Southwest Indian Ocean during January to March. Statement 2, OMT collected during January to March can be used in assessing whether amount of rainfall will be less or more than a certain long term. So simple பார்த்தீங்கன்னா OMT கான்செப்டை பத்தி ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. இது ஏன் டஃப்னு சொல்ல வரேன்னா, இதுல ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் ரைட்டு, 1 தப்பு. ஏன்னா OMT மெஷர் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலா எவ்வளோ மீட்டர் வரும்னா 59 மீட்டர் rather than 129 மீட்டர். ஸோ பாருங்க எவ்வளோ மைனூட்டா ஒரு பொறி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேக்ட் எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும், அட் த சேம் டைம் ஃபேக்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் வை இந்த கொஸ்டின் வெரி குட் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க அனலைட்டிக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் என்ன மாதிரி கேட்குறாங்க. வி கேன் ரீட் மோர், நல்லா படிக்கலாம். இந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கினஸை அட்ரஸ் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் நமக்கு தேவை. ஒன்று, அந்த ஹாலில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காமா இருக்கணும், அப்போதான் நமக்கு இது கண்ணுக்கே படும். ரெண்டாவது திங், படிக்கும் போதே கான்செப்ட் கிளியரா படிச்சுட்டு ஃபேக்டை மனப்பாடமே பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின். பாருங்க, OMT பத்தி நல்லா தெரியுது, எல்லாமே கரெக்ட். இதுல OMT எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அசஸ் பண்றதுக்காக, ரெயின்ஃபாலோடைய ஆவரேஜ்னஸ் அசஸ் பண்றாங்க, கரெக்ட். எந்த டியூரேஷன் ஜான் டு மார்ச் பண்றாங்க, எல்லாம் கரெக்ட். பட் அந்த மீட்டர் பாருங்க, டைனி வேரியேஷன். ஸோ ஆன்சர் இஸ் 2 only right. OMT measured depth for 59 meter. Sea surface temperature வந்து like routinely used for predicting whether the total amount of rainfall received during the monsoon will be more or less. So OMT has better ability to predict this rather than assist. So 2 is correct.
again இன்னொரு ஸ்டாட்டிக் ஜெட் ஸ்ட்ரீம். நீங்க ஒரு 10 வருஷம் ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைட் விண்ட், வெஸ்டர்லிஸ், ஜெட் ஸ்ட்ரீம் இந்த கன்வென்ஷன் டாபிக் எல்லாம் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. எகெயின் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக். ஜெட் ஸ்ட்ரீம், சைக்ளோன், ஈவன் என்சிஆர்டி புக் லெவல்லே இருக்கு போதும் நமக்கு. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Consider the following statement. Basic thing இது correct. Just jet stream occur in northern hemisphere only. Option 1. Option 2. Some cyclone develop by. Option 3. The temperature inside the cyclone is nearly 10 degrees Celsius lesser than of surrounding. இது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து 2 only. ஏன்னா ஜெட் ஸ்ட்ரீம் ரெண்டு ஹெமிஸ்பியருமே வரும். நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் இன்சைட் தி சைக்ளோன் பாத்தீங்கன்னா வார்மா இருக்கும். லெஸ் தென் 10 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்காது. ஆக்சுவலி வார்மா இருக்கும். ஸோ 1 and 3 தப்பு. 2 முறை. ஏன்னா சில டிராபிக்கல் சைக்ளோன் தான் ஐயை டெவலப் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் 2 only. ஸோ இப்போ ஜெட் ஸ்ட்ரீம் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபிகர்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க லேட்டர் ஆன் பார்த்துக்கோங்க. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் பத்தி கொஞ்சம், ஏன்னா ஜெட் ஸ்ட்ரீம், ட்ரைட் விண்ட், வெஸ்டர்லிஸ், கொரலியஸ் எஃபெக்ட் இதெல்லாம் நமக்கு எப்போதுமே ஜியோகிராஃபில 10 வருஷம் 15 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்னெவிட்டபிளி வந்திருக்கும். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் ஆர் ஹை ஆல்டிடியூட் வெஸ்டர்லி விண்ட் சிஸ்டம். நம்பர் 1. இந்த ஹைட்ல ப்ளோ ஆகும் 6 to 14 கிலோமீட்டர் with the speed of 450 km/h. சென்ட்ரல் சைக்ளோன் தான் ஐன்னு சொல்லுவோம். ஐங்கிறது காம் ரீஜன். இங்க பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் இருக்காது, பட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் 3ல இருந்து லோ டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க, ஹை ப்ரெஷர். ஸோ அது தப்பு. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் occur in both hemisphere. Extratropical cyclone may not always have eye, whereas mostly subtropical or matured storm well-developed eyes. That's why they said some. Here, paranga option 2. Some cyclone only develop eye. So rapidly intensifying storm may develop an extremely small, clear, circular eye, sometimes that referred as pinhole eye. So 2 correct. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இன்சைடுங்கிறது வார்மர், நாட் கோல்டர். ஸோ இந்த வார்மர் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராமை ட்ரைவ் பண்ணுது. ஸோ 3 தப்பு. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ஸ்ட்ராங் ஏர் ஸ்ட்ரீம் presents in upper troposphere. They are relatively narrow belt of swift moving wind. நீங்க படத்துல வர மாதிரி வாமா மின்னல்ங்கிற மாதிரி அந்த ஸ்விஃப்டா அப்படியே மூவ் ஆகிட்டு போறது. They are relatively narrow belt of swift moving winds having velocity 100 to 900 km/h. யோசிச்சு பாருங்க, ஒரு மணி to the max 900 km travel பண்ணுது. அப்ப எவ்வளவு வெலாசிட்டி, எவ்வளவு ஃபாஸ்டா, எவ்வளவு ஸ்பீடா இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம் ஃபாலோ curved and meandering path. Such path என்ன கொரலியஸ் எஃபெக்ட்னால வருது. இந்த meandering path தான் நமக்கு பெரிய எஃபெக்டே கொடுக்குது. So and due to the tendency of large scale system to conserve the angular momentum. இது very strong wind நமக்கு ஆல்ரெடி தெரியும். Condition to form jet stream பாத்தீங்கன்னா, condition to form tropical cyclone வந்து இது ஆக்சுவலி இந்த கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பழைய ரொம்ப 2008-6 எல்லாம் அப்படியே டைரக்டாவே கேட்டிருக்காங்க. Large sea surface with a temperature higher than 27 degrees Celsius மேல இருக்கணும். Presence of Coriolis force enough to create a cyclonic vortex. Small variation in vertical wind speed. Pre-existing weak low pressure area or low level cyclonic circulation. Then upper divergence above the sea level. இதெல்லாம் இருக்கணும் நமக்கு வந்து இந்த tropical cyclone ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படியே டைரக்டா கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ again I'm telling, இந்த ஜெட் ஸ்ட்ரீம், முன்னாடி பார்த்த வெஸ்டர்லிஸ், இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எப்பவுமே படிச்சிருக்கேன், ஏதோ ஒரு டைம்ல கேட்பாங்க. ஜஸ்ட் பாருங்க, இந்த டைம்ல 2 ஸ்டாட்டிக் கான்செப்ட் கேட்டுட்டாங்க.
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். ரொம்ப இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளால ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய ஃபேக்ட்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. தட் இஸ் following minerals in India, which of the minerals designated as major? உங்களுக்கே தெரியும் மினரல்ஸ் மேஜர் மினரல்ஸ் மைனர் மினரல்ஸ் பிரிச்சுட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த்ல. ஸோ இதுல எது வந்து மேஜர் மினரல்ஸ் கேட்டாங்க. ஆக்சுவலி இது ஃபேக்ட் நான் டைரக்டாவே ஆன்சர் சொல்லிடுறேன். 2, 3, 4 தான் ரைட்டு. அதான் மேஜர் மினரல்ஸ். குரோமைட், கியானைட், சிலிமினைட். அண்ட் இதெல்லாம் ஃபேக்ட். ஸோ எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பென்டோனைட்ங்கிறது மைனர் மினரல்னே கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளேர்ட் ஃபாலோயிங் மினரல்ஸ் as mineral minerals like shingle, boulder, chalcedony pebbles, limeshell, canker இதெல்லாமே இருக்கு. தென் மேஜர் மினரல்ஸ் யூ ஜஸ்ட் ரீட் திஸ் ஒன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அந்த அளவுக்கு அட்டன் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிமாலயாஸ். நம்ம ஹிமாலயாஸ்ல பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ட் பிசியோகிராஃபி இருக்கு. நாட் ஓன்லி பயோடைவர்சிட்டி, டைவர்ஸ் பிசியோகிராஃபி இருக்கு. ஸோ அதுல வந்து கிளேசியர், பாஸ் இதெல்லாமே எப்போதுமே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதாவது சியாச்சின்ங்கிறது வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம் எப்பவுமே வர கொஸ்டின். பிகாஸ் தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதோட என்டையர் பிசியோகிராஃபி நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும். ஸோ கொஸ்டின் சியாச்சின் கிளேசியர் சிச்சுவேட்டட் அட். எவ்வளோ சிம்பிள் கொஸ்டின், எவ்வளோ கன்வென்ஷன், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டிக் ஏரியா. ஏன் நியூஸ்லயும் வந்திருக்கு அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் சியாச்சின் வந்து ஓப்பன் ஃபார் டூரிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா கேட்டிருக்காங்க சியாச்சின் எங்க இருக்கு. இதெல்லாம் ஈவன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஆக்சுவலி ஃபேக்ட் நான் ஆன்சர் டேரக்டாக சொல்லிடுறேன். நுப்ரா வேலியில இருக்கு. படத்திலே பாருங்க. ஸோ அந்த வேலி பத்தி ஒரு சின்ன பாயிண்ட். ஸோ Nubra Valley act as gateway to the Siachen and Karakoram Pass. நமக்கு தெரியும் Siachen வந்து strategically important place for us. The Karakoram Pass connect to the valley with China, Xinjiang, China இடத்துல. Nubra Valley actually the Nubra River is a river in the Nubra Valley of Ladakh in India. It is a tributary of Shyok River, part of Indus River system, and originated from Siachen Glacier. Siachen Glacier is the longest glacier in Karakoram, second longest in the world non-polar region. And இதெல்லாம் ஒரு காலத்துல சில்க் ரூட்ல பார்ட்டா இருந்துச்சு. Indian subcontinent in the extensively glaciated coast of Karakoram, sometimes called the third pole னு சொல்றாங்க. Siachen very important. நூப்ரா வேல்யூ, லடாக்ல இருக்கிற நூப்ரா வேல்யூ, காரக்கோரம் பாஸ், இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் நூப்ரா, காரக்கோரம், லடாக், சியாச்சின், ஷயோக் இதெல்லாம் நீங்க மறுபடியும் கூகுள் போடுங்க, மேப்ல பாருங்க. இது வேற ஃபார்ம்லையும் கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஏரியா. கான்செப்ட் கிடையாது, பட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. எகெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம். இது தேர்டு ட்ரைனேஜ் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வச்சு கேட்டாங்க, செகண்ட் ஈஸ்டர்ன் காட், இது வேர்ல்டு வைடு. ரிவர் எங்க ட்ரைன் ஆகுது, இது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா ஆப்ஷனை பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர், எது கரெக்ட்? மீகாங் அந்தமான், தேம்ஸ் ஐரிஷ், ஓல்கா காஸ்பியன், ஜாம்பஸ் இந்தியன் ஓஷன். நமக்கு எது தெரியுதோ இல்லையோ அந்தமான்ல மேக்காங் கடற்கரைன்னு தெரியும். ஆனா இது வந்து மியான்மர் கிட்ட இருக்கு. அப்போ ஒண்ணு இல்லைன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஒண்ணு இல்லாட்டி ஒன்னு எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா we can answer. ஸோ ஒன்னு எலிமினேட் பண்ணுங்க. இப்போ 3 இருக்கு, 3 and 4 இருக்கு. ஸோ ஜாம்பசி நமக்கு ஆப்பிரிக்கா கிட்ட உள்ளது எல்லாமே இந்தியன் ஓஷன்ல தான். ஸோ 3 and 4 ஆக்சுவலி ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 and 4 ஒன்னு எலிமினேட் பண்ணிட்டு. ஆக்சுவலி தேம்ஸ் வந்து நார்த் சீல. ஸோ இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஓல்கா
one of the important river of Russia. It provides navigable waterway drained into Caspian Sea. So option 3 right. Then Zambezi, drain in Indian Ocean. இந்த ஜாம்பசி பார்த்தீங்கன்னா 6 கண்ட்ரீஸ்ல போகுது. இது பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின். இந்த 6 கண்ட்ரி நேமே பார்த்துங்க. அங்கோலா, ஜாம்பியா, நமீபியா, போட்ஸ்வானா, ஜிம்பாப்வே, மொசாம்பிக். இது வந்து பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின். இந்த மாதிரிலாம் முன்னாடி கேட்டுறாங்க. அதாவது ரிவர் எத்தனை கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுங்க. இண்டஸ் எந்தெந்த ஸ்டேட்ல போகுது, பிரம்மபுத்திரா எந்தெந்த ஸ்டேட் வழியா போகுது, இதுவும் ஒரு ஏரியா, பொட்டன்ஷியல் ஏரியா. இதை நீங்க வந்து இந்தியாவில் உள்ள ரிவர்ஸும் பார்க்கலாம், வேர்ல்டுல நீங்க வேர்ல்டு ரொம்ப கூட போகலாம். மேஜர் ரிவர் எடுங்க. அதே மாதிரி நெய்பர் கண்ட்ரியில் உள்ள ஏஷியன் இந்த ரிவர் எடுத்தா கூட போதும். ஏன்னா எலிமினேஷன் பண்ணியாவது நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். தென் இந்த மீகாங் நான் சொன்னேன் மியான்மர்ல இருக்கு. மீகாங் ஃபார்ம் part of international border between Myanmar and Laos as well as Thailand. The river flow through Laos, Cambodia, Vietnam and drain into South China Sea, not Andaman. இந்த மீகாங்கும் பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். சவுத் சைனா சீயும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஒரு இடம். நமக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இண்டோ சைனா, இண்டோ மியான்மர் ரிலேஷன்ஸ்ல இது வர்ற ஒரு ஏரியா தான். ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. தென் இது கொஞ்சம் நார்மல் தான். லைக் ஐரிஷ் ரிவர்ல என்னென்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது, ரிவர் கிளைட் இன் ஸ்காட்லாண்ட், ரிவர் டி இன் வேல்ஸ், ரிவர் லிஃபி இன் அயர்லாண்ட் அண்ட் ரிவர் மெர்சி இன் இங்கிலாந்து. தேம்ஸ் ரிவர் நார்த் சி, நாட் தட் ஐரிஷ். ஸோ மீகாங் நம்ம மறுபடியும் பண்ண மாதிரி சவுத் சைனா தான். இது வேர்ல்டுல 11th லார்ஜஸ்ட் ரிவர். இது எங்கெல்லாம் போகுது, சைனா, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா. இதுவும் பழைய கொஸ்டின் தான். இந்த ரிவருடைய பார்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது தேர்டு ட்ரைனேஜ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ட்ரைனேஜ் படிங்க, கிளைமேட் பாருங்க. தென் the climately especially like jet stream, cyclone, westerly, easterly, correlates effect இந்த மாதிரி கான்செப்டையும் பாருங்க. அப்புறம் கொஞ்சம் மான்சூன் பாருங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஏரியா என்சிஆர்டில உள்ளதே மோர் தென் எனஃப். அதை கிளியரா படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஃபெர்டிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர்? ஃபெர்டிகேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஃபெர்டிலைசேஷன் அப்ளிகேஷன். ஏன்னா ஃபெர்டிலைசேஷன் வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்ம இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய ஃபெர்டிலைசேஷன் செடிக்கு போகும்போது அந்த கெமிக்கல் கன்சம்ஷன் நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை கொடுக்கும். இது இல்லாம ஈவன் வாட்டர் பொல்யூஷன் எடுத்தா கூட நீங்க ஃபெர்டிலைசேஷன் அந்த உரம்லாம் ட்ரைன் ஆகி ஒரு பாண்டுக்கோ ஒரு லேக்குக்கோ போனா கூட ஆல்கா பூமி யூட்ரோஃபிகேஷனும் நடக்குது. ஸோ நிறைய அன்டிசைரபிள் எஃபெக்ட் வருது. அப்போ ஜுடிஷியல் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைஸ் அப்ளிகேஷன், உரத்தை சரியான அளவு யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதான் ஃபெர்டிகேஷன். ஏன் இந்த ஃபெர்டிகேஷன் கேட்குறாங்க? 4 ஆப்ஷன். நீங்க ஃபெர்டிகேஷன் டேர்ம் நமக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் புது டேர்ம், புது கான்செப்ட். டேர்ம் தெரிஞ்சிருந்தா கூட இதை நம்ம அடிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் நம்ம அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், கண்ட்ரோலிங் தி அல்கலினிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் இஸ் பாசிபிள். தட் இஸ் நம்ம அட்வான்டேஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட், எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ராக் பாஸ்பேட் அண்ட் ஆல் அதர் phosphatic fertilizer is possible. 3, increase availability of nutrient to plant is possible. 4, reduction in leaching of chemical nutrient is possible. So நான் சொன்ன கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அசிடிஃபிகேஷன், அல்கலைனேஷன், இது ரெண்டு கான்செப்ட் இருக்கும்.
அது ரெண்டுக்கும் நியூட்ரலா இருக்கிறது தான் சாயில் வந்து pH 7 இருக்குது. நீங்க ஃபர்டிலைசேஷன் வந்து கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா அல்கலைனிட்டியை நீங்க வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஏன் கரெக்டா ஃபர்டிலைசேஷன் அப்ரோச் பண்றோம்னா, சரியா யூஸ் பண்ணோம்னா, நீங்க சரியான அளவு உரத்தை தாவரத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதோடைய நியூட்ரியன்ட் அவைலபிள் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 liters வாட்டர் இனஃப்னு வைங்க. ஒரு 5 லிட்டர் வாட்டர் குடிக்கிறோம், 3 லிட்டர் வேஸ்டா தான் போகும். அதே மாதிரி தேவைக்கு அதிகமா நீங்க உரம் போடுறீங்கன்னா லீச்சிங் இருக்கும். அந்த லீச்சிங் தான் ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூட்ரிஃபிகேஷன் அந்த மாதிரி கான்செப்டும் இருக்கும். இல்லாட்டி வந்து அந்த லீச்டு கெமிக்கல் நியூட்ரியன்ட் நமக்கும் வரும், லைக் கன்சியூம் பண்றவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் குறைக்கலாம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து 1, 3, 4. ஏன் 2 தப்புனா, இந்த ராக் பாஸ்பேட்லாம் என்ன செய்யும், ராக் பாஸ்பேட்டோ பாஸ்பாட்டிக் ஃபர்டிலைசரோட கேரக்டர் என்ன தெரியுங்களா, இது வந்து இது கரையாது, பிரிசிபிடேஷன் ஆகும். நீங்க ஒரு தண்ணியில மண்ணு போட்டு, ஒரு தண்ணி பாட்டில் மண்ணு போடுறீங்க, மண்ணு கரையாது, செடிமெண்டா தங்கிடும். இதே தண்ணி பாட்டில உப்பு போட்டுரும், உப்பு கரைஞ்சிரும். இப்ப கரையக்கூடிய கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகுற விஷயத்துக்கு தான் இந்த ஃபர்டிகேஷன் கரெக்டா இருக்கும். டிசால்வே ஆகாம பிரிசிபிரேட் பண்ற ஒரு விஷயத்துல அதுல தங்கிடும். ஸோ அப்போ 2ங்கிறது எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இந்த இது வராது. இதுல ஒன் மோர் திங் என்னன்னா, இன்னும் கிளியரா சொல்லணும்னா இரிகேஷனை எடுங்க. நம்ம கேனல் இரிகேஷன் இந்த மாதிரி நீங்க ஒட்டுமொத்தமா தண்ணிய 19 விடுறதுக்கும், ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம், ஸ்பிரிங்கிள் இரிகேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் யூசேஜ் ஆஃப் வாட்டர். தண்ணி செடிக்கு போகும், எவ்வளோ அளவு தண்ணி செடிக்கு தேவையோ அந்த அளவு தான் போகும். அதே மாதிரிதான் ஃபர்டிகேஷன்ல எவ்வளோ அளவு ஃபர்டிலைசர் செடிக்கு தேவையோ அவ்வளவுதான் போகுது. இதுதான் கான்செப்ட். அப்படி போகும்போது கரெக்ட் பிளான்ட்டுக்கு எவ்வளவு நியூட்ரிஷன் போயிடும், தேவையில்லாத லீச்சிங் இருக்காது, அல்கலைனிட்டி கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1, 3, 4 அட்வான்டேஜ் இருக்கு. இது எங்க ப்ரொவைடட், எந்த மாதிரி இடத்துக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி செடிமெண்ட்லாம் ஃபார்ம் ஆகாத இடத்துக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும். When an element forms precipitation with other substance, it is not advisable to use this method. So option 2 கிடையாது. Phosphorus, ammonia may form precipitation in water with high calcium and magnesium content. So they are not used in fertigation. So இப்போ fertigation என்னன்னா, it is a method of fertilizer application in which fertilizer incorporated within the irrigation water by drip system. Drip irrigation தண்ணி ஊத்தும் போதே இதையும் சேர்த்து ஊத்திடுவாங்க. In the system, fertilizer solution is distributed evenly in irrigation. இதுதான் முக்கியம். அப்பதான் உங்களுக்கு பிளான்டோட நியூட்ரியன்ட் ஈஸியா கிடைக்கும். Drip irrigation avoid water spillage on the field. We should control oil alkalinity. நீங்க மற்ற இரிகேஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தமா தண்ணி கொட்டுறதுக்கும், ட்ரிப் இரிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பில்லேஜ் இருக்காது, தேவையில்லாம தண்ணி வேஸ்ட் ஆகுறது இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா அல்கலினிட்டி கண்ட்ரோல் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனோட சேர்த்து ஃபர்டிலைசர் வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஃபர்டிலைசரை வந்து தண்ணியா மாத்தி சொட்டு சொட்டா கொடுக்க போறாங்க. அப்ப ஸ்பில்லேஜும் இருக்காது, அல்கலினிட்டி கண்ட்ரோல் ஆகும். ஸோ 1 கரெக்ட். யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. சாரி, யூரியா, பொட்டாஷ் இந்த மாதிரி வாட்டர் சால்யூபிள்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ராக் பாஸ்பேட்ல தான் இது பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். Because they are delivered directly to roots via drips.
ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட் பிளான்ட்டுக்கு கிடைக்கும். இதே நீங்க வந்து பிளான்ட்டுக்கு ஜென்ரலா ஃபர்டிலைசேஷன் போடுறீங்க, ரூட்டுக்கே போகாம லீச்சிங் ஆயிட்டு போயிடுச்சு, தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம உரம் போட்டோம், போட்ட உரம் தாவரத்துக்கு போகல, அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப அது வேஸ்ட் ஆயிடும். இதே நம்ம வந்து ஃபெர்டிகேஷன்ல வந்து உரம் டைரக்டா வேர்ல நீர் வடிவத்துல சொட்டு சொட்டா கொடுக்குறோம். அப்போ அவைலபிள் ஆஃப் நியூட்ரியன்ட் நிறைய இருக்கும். As water and fertilizer supplied evenly to all the crops through fertigation, so there is possibility for higher yield. Since soil water logging is avoided, therefore less leaching of chemical nutrient. Again, இங்க லாகிங் இருக்காது. நீங்க மற்ற இரிகேஷன்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா தண்ணி விடும்போது தண்ணி தேங்கும். இங்க தேங்கின தண்ணி அதுக்கப்புறம் லீச்சிங் ஆகி அடிச்சுட்டு போகும். இதெல்லாம் இங்க கிடையாது. பிகாஸ் எவ்வளோ ஜுடிஷியல் யூசேஜ் தான் நடக்குது. எவ்வளோ வேணுமோ அவ்வளவுதான் கொடுக்குறோம். அப்ப லாகிங் கிடையாது, தேங்குறது கிடையாதுங்கிறதுனால லீச்சிங்கும் இல்லை. தட் இஸ் கம்மியா இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 கரெக்ட். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ல ஏதாவது புதுசா ஒண்ணு வந்திருக்குன்னா அது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க, அதை பார்த்துக்குங்க. எகெயின் பாருங்க, ஃபர்டிலைசர் தான். அக்ரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. அது என்விரான்மெண்ட்ல கேட்கலாம், ஜியோகிராஃபிலையும் கேட்கலாம். தட்ஸ் வை நீங்க அக்ரியே தனியா பிரிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to chemical fertilizer in India, consider the following statement. Statement 1. At present, the retail price of chemical fertilizer is market driven, not administered by government. Statement 2. Ammonia produced from natural gas. Statement 3. Sulfur is a byproduct of oil refineries. இதுல எது கரெக்ட்? ஸோ நம்ம என்ன செய்வோம், 1 2 3 அடிச்சிடுவோம். இல்ல, ஆன்சர் வந்து 2 and 3 ஒன்லி. ஏன்னா ஃபர்டிலைசேஷன் கவர்மெண்ட் மானியத்துல தான் விவசாயிகளுக்கு தர்றாங்க. சப்சிடைஸ் ரேட்ல தான் நம்ம கிடைக்கிறதே தவிர்த்து மார்க்கெட் ரேட்டு கிடையாது. ஸோ ரீட்டைல் பிரைஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் இஸ் சப்சிடைஸ்டு ஒன் rather than market driven force price. Then அமோனியா நேச்சுரல் கேஸ்ல தான் வருது. சல்ஃபர் வந்து ஆயில் ரிஃபைனரியோட பை ப்ராடக்ட் தான். அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அமோனியா, இந்த அமோனியா தான் யூரியாவுடைய இன்புட். யூரியா தயாரிக்கிறதுக்கு பேசிக்கா அமோனியா தான். NH3 அமோனியா used to produce various nitrogenous fertilizer. ஒன்னு யூரியா, ரெண்டாவது அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபைட், அமோனியம் நைட்ரேட். இந்த எல்லா நைட்ரஜன் ஓரியன்ட் ஃபர்டிலைசருமே அமோனியா தான் பேசிக். இந்த அமோனியா நேச்சுரல் கேஸ்ல இருந்து வருது. அமோனியா இஸ் அப்டைன்டு த்ரூ ஹேபர் ப்ராசஸ். நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் N2 plus H2 gives NH3 எல்லாம் படிச்சிருக்கோம். இதுல ஹைட்ரஜன் இஸ் ப்ரொவைடட் பை பிரேக்கிங் மீத்தேன். அதான் நேச்சுரல் கேஸ்னா CH4. அந்த CH4ல தான் H அது. Sulfur வந்து oil refinery byproduct. Most of the sulfur is converted into sulfuric acid, which is used in manufacture of fertilizer, phosphatic fertilizer. First point பாருங்க, government subsidize urea manufacturing unit. Cost of transportation to facilitate the availability of urea at the same maximum retail all over the country. That is government subsidizing fertilizer for their availability at reasonable price for agri purpose. So ஒன்னு கரெக்ட் கிடையாது. again திரும்ப சொல்லியிருக்கேன், யூரியா வந்து கேஸ் லைக் நேச்சுரல் கேஸ்ல இருந்து வருது. சல்ஃபர் வந்து லைக் ஆயில் இதோட பை ப்ராடக்ட். இது some additional point if you want you see later. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருடைய ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாட். நியூ இயர் பாலிசி 2015 தான் மார்க் இந்த ஃபிக்ஸ் பண்றாங்க, என்ன ரேட்லாம் இருக்கும்னு சொல்லிடலாம். தென் again
ஜியோகிராஃபி, அக்ரி பார்ட். இது வந்து ஈவன் நம்ம இந்தியா இயர் புக்லயே இருக்கு. அதை டீப்பா பார்த்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிராப்ஸும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வீட்லாம் விட்டுட்டு பல்சஸ், அப்புறம் கேஷ் கிராப்ஸ், எஸ்பெஷலி காட்டன், ஜூட், சுகர் கேன். இப்போ பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஸ்டின் அது மாதிரி தான் வருது. ஸோ கிராப்ஸ் அது ஒரு தடவை பாருங்க கிளியரா. இது இயர் புக்லேயும் வந்த கொஸ்டின். With reference to pulses production in India, following statement எது கரெக்ட்? First thing, black gram உளுந்து cultivated both kharif and rabi. ஒன்னு. ரெண்டாவது green gram மூங்கு தால், பயத்தம்பருப்பு account for half of pulp production. பல்ஸ்னாலே நமக்கு தெரியும் நிறைய கிராம்ஸ் இருந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூங் தால் தான் மற்ற எல்லா பல்ஸுடைய மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் அதான் பண்றோம்னு சொல்றாங்க. Third one, in the last 3 decades, production of kharif increased, but rabi decreased. Which are the statement correct in கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபேக்ட் நான் டைரக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். 1 ஒன்லி தான். ஏன்னா மூங் தால்னா less than 10% தான். பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசன்ட் சமீப காலத்துல காரிஃப், ராபி 2 சீசன்லயுமே பல்சஸ் உடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபேக்ட், இந்தியா ப்ரொடியூஸ் வெரைட்டி ஆஃப் பல்சஸ். இதுல கிரீன் கிராம் தான் உங்களுக்கு வந்து 50% கிடையாது. ஆக்சுவலி லெஸ் தென் 10% தான். கிராம் இஸ் தி டாமினன்ட் பல்சஸ். 40% ஆகுது. அதுக்கு அடுத்து தோரம்பருப்பு, தூர்தால். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மூங் தால் பாத்தீங்கன்னா 8 to 10% மட்டும் தான் இருக்கு. Recent decades பாத்தீங்கன்னா காரிஃப், the production of pulses for both kharif and rabi increased in last 3 decades. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா இந்தியா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ். பாருங்க, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதே மாதிரி லார்ஜஸ்ட் கன்சியூமர், அதே மாதிரி லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் இன் தி வேர்ல்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி பல்சஸ் இன் ஃப்ரூட்ஸ், இதுல கூட நம்ம பயனியர் தான். இதெல்லாம் நமக்கு நிறைய கேட்பாங்க. Pulses account for 20% of area under food grains and contribute 7 to 10% of food grain production. Pulses பார்த்தீங்கன்னா காரிஃப், ராபி ரெண்டுலயுமே வரும். பட் ஜெனரலா பார்த்தீங்கன்னா ராபி தான் நிறைய. ராபி pulses contribute more than 60% of total production. ஸோ ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், யூபி, கர்நாடகா தான் டாப் 5 pulses ப்ரொடியூசிங் ஸ்டேட் இந்தியாவில். ஸோ இது எல்லாம் இயர் புக்ல உள்ள கொஸ்டின் தான். அடுத்து அதே கிராப் தான். ஒரு கிராப்போட ஃபீச்சர் கொடுத்துறாங்க. ஆக்சுவலா இது பழைய கொஸ்டின் ரிப்பீட்டட். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க கிராப் அதோடைய ஃபீச்சர்ஸ் படிச்சுக்கோங்க. நமக்கு எப்படி வந்து பயோம்ல வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் 200 சென்டிமீட்டருக்கு மேல ரெயின்ஃபால், கனோபி இருக்கும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும், டென்ஸா இருக்கும், டெசிடியஸ்னா இலை உதிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனலா இருக்கும், மான்சூனா இருக்கும்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கிராப்புக்கு சில பெக்யூலர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதான் கேட்குறாங்க எக்ஸாம்பிள். இது பழைய கொஸ்டின் நம்பர் 1 ரிப்பீட்டட் தான். பட் ஒரு கிராப்பு கொடுத்துட்டு இந்த கிராப்பு ஒரு பர்டிகுலர் கிராப்பு அது சப்ட்ராபிக்கல்ல தான் வளரும். 2-10 days ஃப்ராஸ்ட் ஃப்ரீ இருக்கணும். தட் இஸ் பனியே இருக்கக்கூடாது, பிளாக் சாயில் இருக்கணும். லைட் வெல் ட்ரைன்டு சாயில் கேப்பபிள் ஆஃப் ரீடைனிங் மாய்ஸ்சர் இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் திஸ் ஒன். விச்சுன்னு கேட்டாங்க. கண்ணை மூடிட்டு சொல்ல வேண்டியதுதான் நம்ம. ஏன்னா காட்டனுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ராஸ்ட் ஃப்ரீங்கிற கிரைட்டீரியா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து காட்டன். பழைய கொஸ்டின் தான். இப்போ பாக்கி ஜூட்டு, சுகர் கேன், டீக்கெல்லாம் உள்ள கிரைட்டீரியா ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ சுகர் கேனை பார்த்தீங்கன்னா 75 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்குள்ளே இருக்கணும். இரிகேஷன் ஆக்சுவலாக ரெக்கவர்டு தான். காட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர், லைட் ரெயின்ஃபால் வேணும்.
That is நம்மளுடைய பார்த்தா 2 to 10 frost free days வேணும். Due to high temperature, heavy rainfall, humid climate வேணும். இது important. டீக்கு பார்த்தீங்கன்னா கூல் கிளைமேட் வேணும். அதனால நீங்க டீ காஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேல மவுண்டெயினுக்கு மேல இருக்கும். த்ரூ அவுட் ரெயின்ஃபால் வேணும். இப்போ இதுல டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் காட்டனுக்கு. Cotton grow on variety of soil across the world, especially black soil, deep fertile soil with adequate humus, high water holding capacity. The moisture hold பண்ற capacity வேணும். அப்பதான் internal drainage இருக்கும். இது பாத்தீங்கன்னா 2 to 10 degree approximately frost free இருக்கணும். Temperature germination பாத்தீங்கன்னா 20 to 30 degrees Celsius இருக்கணும். The climate condition required for cotton, that is இது tropical crop, அதை மட்டும் சொல்லியிருக்கோம். Then ஜூட்டுக்கு 160 to 200 cm rainfall தேவைப்படுது. என்ன மாதிரி சாயில்னா அலுவியலும் இருக்கலாம், லோமி சாயில், ரெட் சாயிலும் இருக்கலாம். எந்த மாதிரி இடங்கள்ல வளரும்னா பிளைனாவும் இருக்கலாம், இல்ல ஜென்டல் ஸ்லோப்லையும் இருக்கலாம். ஸோ ஃபைன் டில்ட்டிங் மூலயமா, ஏன்னா ஜூட்டோட சீட்லாம் சின்னதாக இருக்கிறதுனால, since the jute seeds are small in size, land should be prepared for fine tilling. Then sugarcane வந்து hot and humid climate வேணும். 21 ல இருந்து 27 degrees Celsius temperature இருக்கணும். வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. கரும்புடைய ரைப்பனிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கூல் டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ ரெயின்ஃபால் 75 to 100 degree ரெயின்ஃபால் இருக்கணும். நிறைய ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா சுகர் கண்டென்ட் குறைஞ்சிரும். இதெல்லாம் அப்படியே டைரக்டா யூபிஎஸ்சியில் பழசுல கேட்ட கொஸ்டின். Sugar can grow on well-drained fertile soil. It can grow on a variety of soil including black, alluvial, lowing, reddish எல்லாத்தையும் இருக்கும். அடுத்து டீக்கு வந்து வெட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் தேவைப்படுது. டெம்பரேச்சர் 21 to 29 degrees Celsius இருக்கணும். ரெயின்ஃபால் 150 to 200 cm மேல இருக்கணும். சாயில் வந்து நல்லா ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியான டீ பார்த்தீங்கன்னா 1500 மீட்டருக்கு மேலே தான் நல்லா எலிவேட்டட் ஏரியாவில் தான் இருக்கும். தட்ஸ் வே நீங்கள் பிளான்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ரீஜனில் இருக்குது காஃபி, டீ எஸ்டேட்லாம். இது அப்படியே ஃபேக்ட் அப்படியே பைஹர்ட் பண்ணுங்க. க்ராப்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க நிறைய டைம். நெக்ஸ்ட் again pure fact, sugarcane cultivation பத்தி. With reference to current trend in cultivation of sugarcane in India, consider the following statement. So answer on the 1 and 4. A substantial saving in seed material is when bud chips sitting or raised in planted in fact, you just go through this fact. Then biochar. What is the use of biochar in farming? Again, biocharume or important area. The fact is a concept actually. Okay. Biochar can be used as part of growing medium in vertical farming. Number 1. When biochar growing part இருக்கும்போது it promote growth of nitrogen fixation bacteria, that is nitrogen fixation microorganism. In addition to that, it helps to retain water for a long time. For this, அதாவது vertical farming தெரியும், one of the method. இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங்ல பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல்ல ஒவ்வொரு லேயருக்கு இடையில பாத்தீங்கன்னா பயோசார் போட்டிருப்பாங்க. பயோனாலே தெரியுது உங்களுக்கு, ஏதோ மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. இந்த பயோசார் எதுக்காக, என்ன யூஸ், இதான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆன்சர் வந்து 1 and ஆப்ஷன் டி.
1 2 3 மூணுமே ரைட்டு. பயோசார்னா என்ன சொல்றேன், இது ஆக்சுவலா ஒரு சார்கோல். நம்பர் 1, it is a stable carbon rich charcoal applied to soil. Biochar from manures and food waste recorded higher nitrogen and phosphorus level. Actually இது என்ன பண்ணும், நியூட்ரியன் கண்டென்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. பயோசார் சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. That's in turn result in productivity increase பண்ணும். So it is a charcoal material. எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா, produced by heating biomass, anaerobic முறையில absence of oxygenல பயோமாஸ் ஹீட் பண்ணி, நீங்க ஒரு மரத்தை, தட் இஸ் மரங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு விறகு கட்டைய எரிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா கறி கிடைக்குது. பயோசார் வந்து பயோமாஸை ஹீட் பண்ணும்போது, பட் anaerobic மெக்கானிசம்ல ஆக்சிஜனே இல்லாம ஹீட் பண்ணும்போது இந்த கறி கிடைக்குது. இந்த பயோசாரை நீங்க வெர்டிகல் ஃபார்ம் போகும்போது இது நிறைய ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணுது. It has the potential to boost the natural ability of legumes to fixing nitrogen in the soil. It supports the life of nitrogen fixation bacteria. So biochar can also decrease soil nitrogen emission, increase nitrogen efficiency and retention of soil. Because of these properties, it improves soil's water retention capacity, water holding capacity. So soil will have more water for long period of time. So statement 3 correct. இது இல்லாம additional information பாத்தீங்கன்னா, the high carbon fine grained residue that is currently produced through modern pyrolysis method. It is the direct thermal decomposition of biomass in the absence of oxygen. It produces mixture of solid, liquid, gas product. Solidல biochar proper இருக்கும், liquidல bio oil இருக்கும், gasனா syngas. So it is a stable oil rich one. It actually ஒரு பாயிண்ட் என்னன்னா, biochar increase carbon content, it mitigate greenhouse gas emission. So climate change ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் biochar. இது நமக்கு ஆக்சுவலி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ நம்ம நிறைய அடிக்கடி இரிகேட் பண்ண தேவையில்லை. இட் ஹாஸ் மோர் வேல்யூ ஆடட், இட்ஸ் கிவ் வேல்யூ ஆடட் திங். என்விரான்மெண்ட் எக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து நிறைய கார்பன் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ண உதவுறதுனால எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுது. தென் ஃபைனலி ஜீரோ டில்லேஜ் இன் அக்ரிகல்ச்சர். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். இப்ப ஜீரோ டில்லேஜ், ஷோ த பிக்சர். ஜீரோ டில்லேஜ் ஆர் நீட் டில்லேஜ், இந்த ஃபிகர்ல இந்த மாதிரி பண்றது விவசாயம். இதோடைய அட்வான்டேஜ், sowing of what is possible without burning the residue of previous crop mechanism, without the need for nursery of rice sapling, direct planting of paddy seed in the wet soil possible. Carbon sequestration is possible. எது correct advantage? Actually all the above எல்லாமே just பார்க்கலாம். So zero tillageங்கிறது in this new crop planted in the residue of previous crop without any seedbed preparation. அப்ப ஒன்னு ரைட். கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன்ங்கிறது லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சுவலி ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மரைன்ல எல்லாம் செய்வாங்க, அக்வாட்டிக் ரீஜன்ல பண்ணுவாங்க குளோபல் வார்மிங் மிட்டிகேட் பண்றது. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டெரஸ்ட்ரியல் சிக்வஸ்ட்ரேஷன். ஸோ 3யும் ரைட்டு. இங்கே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஸ்டோர் இன் சாயில் அண்ட் வெஜிடேஷன்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நம்முடைய கார்பன் சிங்க். மரங்கள்லாம் கார்பன் சிங்க், எஃபாரஸ்டேஷன் ஒன் ஆஃப் த கார்பன் சிங்க் நமக்கு தெரியும். ஸோ கார்பன் ஃபிக்சேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீசிங் கார்பன் ஃபிக்சேஷன் through changing land use pattern and enhance carbon sinking capacity. In zero tillage, we are not disturbing the soil, not burning the previous. Zero is a way of growing wheat crops without tillage. Happy seeded is one of the unique technique which is used for sowing seed without burning any crop. That is, you plant sapling direct away வைக்கலாம். It is already crop established method for rice. Here seed sown directly without raising them in a nursery or can be done in zero tillage. If crop are not burned, land is prepared through mechanical agitation, carbon sequestration remain possible. So all the above. So again, I just want to recap one thing. Drainage, agriculture and drainage, agriculture, national international drainage பாருங்க, agriculture and important static climate இதெல்லாமே மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. All the best, study well.